வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கிறது நம்பிக்கை. மகரிஷி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்பிக்கை அப்படின்னா நமக்கு வாழ்க்கை தத்துவத்தில் சொல்லியிருப்பாங்க. அறிவு நிலை படிகள், அதில் நம்பிக்கை விளக்கம் முழுமை பேறு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்பிக்கை அப்படின்னா நமக்கு முன்னோர்கள் வழி வந்தது, பெற்றோர்கள் வழி அவங்க கொடுத்தது, அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறது. அது பக்தி மார்க்கத்துக்கு சொல்லியிருப்பாங்க, கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்பிக்கை அப்படின்னா பக்தி மார்க்கம் மட்டும்தானா? கிடையாது. எல்லாட்டையுமே சரி, அந்த நம்பிக்கை மனிதர்களும் சரி, நமக்கு நடக்கிற நிகழ்வுகளும் சரி, நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கடந்து வரதுலேயுமே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நமக்கு மெயினாக வேணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளோட எண்ணம் தான் சொல்லாகுது, செயலாகுது. அப்போ நம்ம எண்ணத்தில் ஒரு வலுவாக ஒரு நெறி பெறலாமல் கான்ஃபிடெண்ட்டாக இதுதான் எனக்கு நடக்கும், இப்படி தான் அப்படிங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை நமக்கு முதல்ல செல்ஃபாக கான்ஃபிடென்ட் நமக்கு வரணும். அப்போ தான் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே நம்மளால் முடியும், ஐ கேன் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா, நம்ம முழுசாக அந்த விஷயத்தில் ஒப்படைக்கும் போது மட்டும்தான். அந்த தன்மை நம்மள்கிட்டருந்து மாறிடுச்சு, கொஞ்சமாவது ஒரு நிலை, அந்த நிலையில் லேசாக ஒரு மாற்றம் வந்தால் கூட நம்மளோட அந்த எண்ணம் கொஞ்சம் தளர்வடைஞ்சிரும். அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுல ஒரு மாற்றம் வந்துடும். இது நடக்குமா, நடக்காதா, இப்படியா அப்படியான்னு ஒரு தன்மை நமக்குள்ளே டைலமோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலை வந்துடும். இப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே கான்ஃபிடெண்ட்டாக ஒன்று நினச்சிட்டோம் அப்படின்னா, இல்லை ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுகிறோம், பழகிறோம், நம்மளுக்கே சில விஷயங்கள் நடக்கணும், எந்த விஷயம்னாலும் இது இப்படி தான், இவங்களை பற்றி எனக்கு தெரியும், இந்த நிலை நான் இதை கடந்து வந்துடுவேன். இப்போ நமக்கு ஒரு நிகழ்வு நடக்குது, அது துன்பமாக இருந்தாலுமே, இல்லை இந்த நிகழ்வு எனக்கு மாறக்கூடிய நிகழ்வு, இந்த துன்பத்திலேருந்து வேறு ஒரு வழி எனக்கு கிடைக்க போகுது, அதுதான் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நாமே தெளிவுபடுத்திட்டு அந்த நிலை, அந்த நம்பிக்கைங்கிற ஒரு நிலையோடு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கலாம். மகரிஷி சொல்கிற கால வேக தூர பருமன் அதான். அதை கடந்து வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். வாழ்க்கையில் நம்ம முழுவதுமாக நம்புவோம். நாம் பழகிறவர்களையும் சரி, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களையும் முழுவதுமாக ஏற்று ஒவ்வொரு விஷயத்துலையும் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக வாழ்வோம். வாழ்க வளமுடன்.